திமுக கூட்டத்தில் கோவை மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பவர்கள் என்று அவமரியாதையாக பேசுகிறார் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன். போட்டி போட்டு அந்த மனப்பான்மையிலே வந்தாங்க. ஆனா அவங்க கோயம்புத்தூர் உண்டு, அவங்க ஊரை எடுக்க மாட்டாங்க, பக்கத்து ஊர் எல்லாத்தையும் போய் வந்து பொல்யூஷன் பேர்ல ஏதாவது நான் தப்பா சொன்ன உடனே எலெக்ஷன் மாத்தி அப்படி என்றால் பொருளாதாரத்திலே கோயம்புத்தூர் தலை தூக்கியது. அதை கேட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னாள் சாராய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி. கோயம்புத்தூர் மக்கள் பண்பானவர்கள், மரியாதை மிக்கவர்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்ட மக்களையும் போல கோயம்புத்தூர் மக்களும் தங்கள் கடின உழைப்பால் தமிழகத்துக்கும் நாட்டிற்கும் தங்கள் பொருளாதார பங்களிப்பை அளித்து வருகின்றனர். திமுகவினர் தவிர மற்ற தமிழக மக்கள் யாருமே தமிழகத்தை சுரண்டிக் கொழுக்க நினைப்பதில்லை. கோபாலபுர குடும்பத்தை அண்டிப் பிழைக்கும் தயாநிதி மாறனுக்கே இத்தனை ஆணவம் இருந்தால், தங்கள் கடும் உழைப்பினால் தமிழக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கு எவ்வளவு சுயமரியாதை இருக்கும்? தனது திமிர்த்தனமான பேச்சுக்கு தயாநிதி மாறன் உடனடியாக கோயம்புத்தூர் மக்களிடம் பொதுமன்னிப்பு கேட்க வேண்டும். திமுகவினரின் இந்த ஆணவத்தால்தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதி மக்களும் திமுகவை புறக்கணித்து வருகிறார்கள். வரும் தேர்தலில் தமிழகம் முழுவதுமே திமுகவுக்கு அதே நிலைதான் ஏற்படும். தலைவர் அண்ணாமலை